விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லாபம் பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் ஆள் விடாமல் நாம்ளே வேலை செஞ்சால் மட்டும்தாங்க லாபம் கிடைக்கிது. இல்லை நம்ம ஆள் விட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் விளையும். அதனால் நம்ம முக்கால்வாசி நாங்கள் எப்பயுமே ஆள் விடாமையே வேலையை செஞ்சுக்கிறதுங்க. முடிஞ்ச வரையும் ரொம்ப முடியல அப்படின்னா மட்டும்தான் ஆள் விடுறது. ஓரளவுக்கு நம்மளும் டெய்லியும் ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம காட்டில் வந்து வேலை செய்கிறதால நம்ம உடம்புல ஒன்றும் குறைஞ்சி போகாது. உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அதனாலயே நம்ம வந்து எப்பயுமே அதிகம் ஆள் விடுறது இல்லைங்க, நாங்களே வெட்டிக்கிறது. இதில் வந்து வெண்டைக்காயில் வந்து சிரிக்கிற புளிச்சிக்கீரை இருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க களை வெட்டுறது. அப்போ வந்து உழவர் சந்தையில் நம்ம எடுத்துகிட்டு போனால் பொருள்லாம் விற்கலாம், காசு பார்க்கலான்ட்டு அப்போ விரைச்சி விட்டாச்சு. இப்போ என்னடான்னா களை வெட்டுறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. பெரிய களைக்கட்டுலாம் போடவே முடியல, நிறைய செடி அடிபட்டுருது. கொஞ்சம் அதனால் இனிமேல் சின்ன கலர்லேயே வெட்டலாம் அப்படின்ட்டு வெட்டிகிட்ருக்கேங்க. இதுலேயே சிறுகீரை, புளிச்சக்கீரை, வெண்டைக்காய் எல்லாம் இருக்குதுங்க. ஓகே பாய். அரவேல் வெட்டியாச்சு, அரவேல் இருக்குங்க.